ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். இன்றைய பொழுதில் எங்களால் இந்தியா முழுவதும் சர்வே எடுக்க முடியாவிட்டாலும் நாங்கள் வாழும் இந்த ஊரில் எடுக்கப்பட்ட சிறிய சர்வே இது. ஒரு ஊரின் வளர்ச்சி என்பது அந்த ஊரில் உள்ள உயர்ந்த கட்டிடங்களோ, சாலைகளோ, மருத்துவமனைகளோ, காவல் நிலையங்களோ, பேருந்து நிலையங்களோ, அரசு கட்டிடங்களோ பொறுத்துதான் அமைகிறது என்றால் அது உங்கள் தவறு. உண்மையில் அது அல்ல ஒரு ஊரின் வளர்ச்சி. இது போன்ற வளர்ந்த பல நகரங்களில் எத்தனையோ முதியவர்கள் பெற்ற குழந்தைகளால் கைவிடப்பட்டு தெரு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அடுத்த வேளை உணவு கூட இவர்களின் வாழ்க்கையில் சந்தேகத்துக்குரியதுதான். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக தன் கல்வியை இழந்து சிறு வயதிலேயே வேலைக்கு செல்லும் அவல நிலை. தமிழகத்தில் இன்று பல கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் குறிப்பிட்ட பல கல்வி நிறுவனங்கள் வெறும் பணத்திற்காக மட்டுமே நடைபெற்று வருகின்றன. இவற்றில் ஒரு நிறுவனம் நினைத்திருந்தால் கூட இவர்களுக்கு கல்வியை அளித்து இவர்களின் வாழ்வை மாற்றி அமைத்திருக்க முடியும். இவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என்றால் இவன் யார்? தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா,
என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. இடம் மாறலாம், குணம் ஒன்றுதான். இடம் மாறலாம், நிலம் ஒன்றுதான். மொழி மாறலாம், மொழி ஒன்றுதான். கனி மாறலாம், கொடி ஒன்றுதான். இசை மாறலாம், நிலம் ஒன்றுதான். இசை மாறலாம், மொழி ஒன்றுதான். நம் இந்தியா அது ஒன்றுதானே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே. விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே. விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா? ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா? தமிழா தமிழா நாளை நம் நாளே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே.